முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கள் காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல ஒரு மாசம் ஆச்சு. நாங்க ஒரு மாசம் காலை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா ஒரு மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பாக்காங்க இந்த மு.க. ஸ்டாலின் அவங்க. சார், சாப்பாடு எதுவுமே சரியில்லை, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, என் கடமைக்கு நாங்க கொடுக்க தான் செய்வோம், அது நீங்க தூர போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தேவையில்ல, நாங்க அங்க கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கள் காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல ஒரு மாசம் ஆச்சு. நாங்க ஒரு மாசம் காலை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா ஒரு மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பாக்காங்க இந்த மு.க. ஸ்டாலின் அவங்க. சார், சாப்பாடு எதுவுமே சரியில்லை, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, என் கடமைக்கு நாங்க கொடுக்க தான் செய்வோம், அது நீங்க தூர போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தேவையில்ல, நாங்க அங்க கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டாங்க.